பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களை நாங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தும். ஒரு நாமம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அருமையான தாசன் நம்ம இதில் வந்திருக்கிறாரு. அவர் பேர் பிரகாசன் சொல்லிட்டு, அவர் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர். எங்களுக்கு அநேக ஆலோசனை தருகிறவர். ஊழியத்தில் எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும்ட்டு எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். அநேக இடத்துல பயனுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றி நம்முடைய பிரகாஷ் அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அநேக இடங்களில் போய் அநேக சபைகளில் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அருமையான பாத்திரம் நம்ம சொல்லலாம். தாழ்மையான தாசன் நம்ம அதில் அமர்ந்திருப்பது. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்படி ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி தொட்டார், ஆண்டவர் உங்களை எப்படி நேசித்தார், அந்த ஆரம்பத்தினுடைய ஒரு ரட்சிப்பை பற்றி நீங்கள் நேயர்களுக்கு சொன்னால் அது பலனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே மகிமையும் புகழ் உண்டாவதாக. இது பிரதர், அருமையான பிரதர், ரொம்ப பழக்கப்பட்டவர் எனக்கு. அநேக நேரங்கள் அவர் நம்ம ஊழியம் செஞ்சிருக்க சொல்லியிருக்கார் பிரதர். இன்னைக்கு அவரோட நான் பேசிக்கொண்டிருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா கேட்டார், எப்படி நீங்கள் ஊழியத்தில் வந்திருக்கீங்க, எப்படி நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. உண்மையான விஷயந்தான். ஃபஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப குடி போதைக்கு அடிமையாகி சிலர் இல்லாத பாவங்கள் நான் பண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் கூட இயேசு என்று நான் சொல்ல எனக்கு தெரியாது. இயேசுவா யார்ப்பா, தாடிக்காரன் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருந்து கூட நிறைய நான் ஆக்சுவலாக ஒரு கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்தது. ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறது கர்த்தருக்கே மகிமை உள்ளதாக. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய குடும்பம் இன்னுமா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுங்கெல்லாம் கேத்தலிக்கில் தான் இருக்காங்க. பட் இன்றைக்கு நான் என்னுடைய மூத்த மகன் ஒரு சபையில் அவர் வர்ஷிப்லாம் லீட் பண்ணுறேன். இது காரணம் என்னென்னா, என் இயேசு என்னை தொட்டார். எப்படின்னா, ஒரு பெரிய விஷயம். இந்த பாடல்களை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பழக்கம். நம்ம ஐயா கூட அருமையாக பாட்டெல்லாம் பாடுவார். எனக்கு ரொம்ப பாட்டை கேட்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியா நான் பாட்டுகளை கேட்கும்போது தான் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னோட பேசினார். நீ ஒடுங்கி போன பாத்திரம்டா நீ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் எப்படிப்பட்ட மனுஷன் நான் அப்படின்னு கேட்கும்போது, உனக்காகவே தான் நான் சிலுவிலே மரித்தேன்னு சொன்னார். ரத்தம் சிந்தினேன், என்னை அடிச்சாங்கடா, உன்னை எதுக்கு நான் அடிக்கணும்னு நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை சொல்லுது, உன்னுடைய பாவம்பா, உன்னுடைய பாவம். அப்போ நான் பாவியா அப்படின்னு எனக்குள்ள ஒரு வேதனையானது. அப்போதான் பிரதர் இயேசு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கவே ஆசைப்பட்டேன். இப்படியா நான் வேலை பண்ணுற இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டை கேட்டேன், பிரதர் நான் இயேசு நான் தெரிஞ்சுக்கணும், யார் அவர்? அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் பைபிள் படிக்கணும். அப்போ எனக்கு 30 வயசுங்க ஐயா. 30 வயசு நான் பைபிள் படிக்கணுமா? எஸ், நான் படிச்சது கூட சரியாக படிச்சது இல்லை ஐயா. நான் வாலிப வயசில் தாண்டிட்டேன். நான் அப்போதான் நான் இயேசுவே யாருன்னே நான் தெரிய வந்திருக்கேன். இன்ஃபென்ஜர் சர்ச்சில் நான் ஒரு ஆல்டர் பாயாக இருந்தேன் சின்ன வயசுலேருந்து, ஒரு 85 86. அப்போலாம் நான் இயேசுவை ஒரு இயேசுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கு. ஆமாம், அப்படியே தான் கேத்தலிக் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, அப்படியே தான் இருந்தேன். ஆனால் உண்மையான இயேசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் பைபிளை வாசிக்க ஸ்டார்ட் பண்ணேன் தான். மூலியமா. ஆமாம், கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாக. அப்படியே நான் எனக்கு அநேக இடத்துல அவங்க ப்ரேயர் நடத்துவாங்க. டியூஸ்டேஸில் ஒரு இடத்துல ப்ரேயர் கூப்பிடுவாங்க. சரி, நான் இப்படி பிரதர் கூட போகிற மாதிரி இவங்க அழகாக பேசுவாங்க தமிழில். எனக்கு தமிழ் வராது. நான் இங்கிலீஷ் படித்ததுனால பேசுறது தமிழ் தான், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இவங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடும்போது ஐயா நான் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அதுதான் என்னுடைய உள்ளம். அப்படியே இயேசுக்காகவே வாழணுன்ற ஒரு துடிப்பு வந்தது. இருக்க நாட்கள் போக போக இப்படியா நான் இயேசுவை தெரிஞ்சு கொண்டு உங்களை அந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கிச்சு.
பிரைஸ் தி லார்ட். ஆமா, வார்த்தை தான் இப்போ கிரியை பண்ணுது இல்லைங்களா? நிச்சயமாக. அப்ப வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் உங்களை வந்து பரிசுத்தப்படுத்தி ஆமென். ரட்சிப்புக்கு கொண்டு வந்ததே அந்த வார்த்தை தான். வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன் விடுதலையாக்குன்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமா. அடுத்தபடியா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, நிறைய கூட்டங்களை போய் இந்த சின்ன சின்ன பிரேயர்ல போய் அந்த பாடல்கள் உங்களை வந்து மறுபடியும் புதுப்பித்துச்சு. ஆமென். இல்லைங்களா? கண்டிப்பா. அப்போ தேவ வார்த்தை நிமித்தமா ரட்சிக்கப்பட்ட ஒரு தாசன் இல்லைங்களா? அப்ப வார்த்தை உங்களை புடமிட்டு உங்களை வந்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பாவத்தை மன்னித்தது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இல்லைங்களா? ஆமாங்க. வந்து நீங்க ஊழியம் இப்போ வந்து ஆண்டவர் உங்களை தொட்டாரு, வார்த்தை மூலியமா தொட்டாரு. அடுத்த லெவலு ஒரு பாஸ்டிங் ப்ரேயர்ல உட்காந்தீங்களா, இல்ல ஜபத்துல உட்காந்தீங்களா, இன்னும் கூட அதிகமா ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும்ட்டு நீ எப்படி முன்னால போனீங்க? பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ், கேள்விங்க. அதாவது எனக்கு ஃபாஸ்டிங்லாம் தெரியாதுங்க. ஃபாஸ்டிங்லாம் நான் இருக்க மாட்டேன். நல்லா சாப்பிடணும், நிறைய சாப்பிடுவேன். அதனால எனக்கு ஃபாஸ்டிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். என்னுடைய முதலாவது ஜெபம் வந்து நான் வாஷ்ரூமில் தான் பண்ணேன். எனக்கு ஜெபம் தெரியாது. அதாவது பாத்ரூம்ல போய் தனிமையில உட்காந்து அவ்வளோதான். உண்மைதாங்க. ஏன்னா சொன்ன ஆண்டவரே உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம் ஒரு பாத்ரூம்ல போய் தனிமையான இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல இல்லைங்களா, பப்ளிக்ல இல்லாத இடத்துல உட்காந்து ஆண்டவரோடு நீங்களும் ஒரு உறவு உண்டாக்குனீங்க. ஆமா, அது வந்து பாத்ரூமான இடம். ஏன்னா அங்க யாருமே இல்லை, நான் ஒண்டி தானே உட்கார முடியும். அதனால அந்த இடத்துலயே வந்து உண்மையா சொல்லணும், இயேசு எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. எங்க போனாலும் இயேசு இருக்காரு. நீங்க நரகத்துக்கு பிறகு அங்க வருவார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தான் நான் டாய்லெட்ல வந்து போயிட்டு நான் ஜெபிக்கும் பொழுது என் இயேசு பதில் கொடுத்தாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தாங்க ஐயா நான் ஜெபன்றது எனக்கு தெரியாது, எப்படி ஜெபிக்கிறது கூட தெரியாது. சும்மா ஜென்ரலா பேசி 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 அப்புறம் என்னுடைய மனைவி கூட நான் ரொம்ப சண்டை போடுவேன், கலாட்டா பண்ணுவேன், அடிப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது ஐயா. கனவுல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யூ ஸ்டாப் ட்ரிங்கிங், நீ குடிக்கிறத நிறுத்திடு, நான் உனக்கு எல்லாம் வெளிப்படுத்துறேன். அது விடைக்காலையில் ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இருக்கும். நான் கொஞ்சம் பயந்து எழுந்துட்டு பார்த்தேன், யாருப்பா இந்த சத்தம். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் நான் இப்போ பிரகாஷ், ஐ செட் ஸ்டாப் ட்ரிங்கிங், ஐ வில் ரிவீல் எவ்ரிதிங் அப்படின்னு சொன்னாருங்க. சொன்ன பிறகு அந்த நிமிஷமே என்னுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியல. ஐ வாஸ் ஷாக்டு. காலையில் எழுந்து நான் என்னுடைய மனைவிக்கு சொல்கிறேன், நான் குடிக்கிறதை நிறுத்திட்டேன். ராத்திரி சண்டை போட்டு நான் படுத்திருக்கிறேன், குடிக்கிறதை நிறுத்திட்டேன்னு சொல்லுவேன். நான் என்ன சொன்னேன், போய் தண்ணியில் எழுதி வையே அப்படின்னு சொன்னாங்க. பிரியமான பிள்ளைகளே, ஐயா தண்ணியில் எழுதி வந்தாக்கா, தண்ணியில் எழுதி வச்சுன்னா அவன் வார்த்தை ஆனால் நம்பலை. நான் உடனடியே திருப்பியும் போயிட்டு, என்ன ஆண்டவரே இப்படி சொன்னீங்க, குடிக்கிறதை விட்டுடுங்க, இந்த அம்மா கிட்ட போய் சொன்னா நம்ப மாட்டேன், தண்ணியில் எழுதி, ஏன்னா உடம்பு கொடுத்துருக்க அந்த மாதிரி நம்ப மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுங்க ஐயா, என்ன பண்ணுறதுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, நீ ஜெபம் பண்ணுனாரு. எனக்கு தான் தெரியலையே ஜெபம் பண்ணுறது. நீ போய் முட்டி போடு. அப்போ முட்டி போட ஜெபிக்க ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் எனக்குள்ள நிரம்பி அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே என்னுடைய மனைவிட்டு இப்போ ஐயாவை போய் சொல்லிட்டோம், அம்மா உங்கள் கணவர் அங்கே தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டுக்காருன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. காரணம் என் இயேசு என்னோட இருக்கிறார் என்று அந்த அம்மாவை நம்புறாங்க. அல்லேலூயா. இப்படி இதுதான் ஐயா வெளியில் வந்த உடனே நாங்கள் ஊழியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி சகோதரர்கள், நம்ம பிரதர் மாதிரி எனக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. அவங்க தான் என்னை ஊழியத்துக்கு அவங்க கூட்டின்னு போவாங்க. அந்த ஒரு வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமையில நடக்கும். எல்லாம் வெள்ளிக்கிழமையில வேற ஒருத்தர் நடத்துகிறாங்க, வியாழக்கிழமை நடத்துகிறாங்க, சனிக்கிழமை நடத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன பிளான் போட்டோம், டியூஸ்டேஸ் நடத்தலாம். அதாவது நீங்கள் இருக்கிற பகுதியில். ஆமாங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த பகுதியில் மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங் ஊழியத்தை வந்து நீங்கள் பண்ணிருந்தீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் ஊழியம் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்களோ அந்த பகுதியில் வந்து நீங்கள் ஊழியம் பண்ணீங்க. இப்போ கிறிஸ்துவங்க ஊழியம் பண்ணும்போது அநேக ஒரு எதிர்ப்புகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க பாருங்க. அப்போ உங்களை வந்து இப்போ ஒருத்த ஊழியம் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு சில பேருங்க வைக்குவாங்க. அப்படிக்கு அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அலுவலியாக்கார வரான் பாருன்னு சொல்லுவாங்க, ஏசுன்னு சொல்கிறேன் வரான் பாருங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி எதுனா உங்களுக்கு பேர் எதுனா வந்துச்சுங்களா உங்களுக்கு? நிச்சயமா அப்படி ஒரு பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த பேருக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா இப்படிதான் ஒருத்தர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா எங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வாங்கன்னு சொன்னாங்க.
சரி நம்ம டீம் எல்லாம் ஒரு 4-5 பேர் இருந்தோம். நாங்கள் சரி நாங்கள் கண்டிப்பாக வரோம். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த டேட்டுக்கு நாங்கள் போகிறதா இருந்தது. அந்த வீட்டுக்கு கீழே வந்து ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் வந்து ஒரு வேலை பண்ணிருக்கோம். அவங்க ஒரு கேத்தலிக் ஜனங்க. அவங்க வந்து அந்த எங்களை அழைத்தவர்கள் உடைய ஃபேமிலிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸாக இருக்காங்க. அவங்கள கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி ப்ரேயருக்கு வாங்க, இப்படி நம்ம வீட்டில் ப்ரேயர்ஸ்க்கோ. அவங்க ரொம்ப சந்தோஷப்பா, நான் கண்டிப்பாக வரோம். யார் வராங்க? அது அந்த பிரதர் கண்ணாடி போட்டுருக்காரு, பிரகாஷ் பிரதர், அவர் அவங்க டீம் எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ, பேய் ஓட்டுங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதாவது ஆரம்ப ஊழியத்தில் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நம்மளுடைய சகோதரருக்கு பிரகாஷ் அவருக்கு ஒரு பேர் என்ன அந்த பகுதியில் வச்சாங்கன்னா, பேய் ஓட்டுறவர் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் இவருக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, பிசாசுகளுக்கு தலைவன் ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இயேசுக்கு பேர் உண்டு, பிசாசுகள் தலைவன்னு போஜன பிரியன் அப்படின்னு பேர் உண்டு. அப்படியே தேவனுடைய ஊழியக்காரனை வந்து பிசாசு ஓட்டுறவன் என்று சொல்றது வந்து ஒரு அது உண்மையான ஊழியம் பண்றதுனால இப்படி ஒரு பேர். ஏன்னா இயேசுக்கே ஒரு பேர் உண்டு, பிசாசுகள் தலைவன் இல்லைங்களா, அசுத்தாவி ஓட்டுறவன் பிசாசு தலைவன், போஜன பிரிய, பாவிகளோட உட்காந்து சாப்பிட்றா குடிக்காரு அப்படின்னு ஆண்டவருக்கே இந்த பேர் இருக்கும்போது, இந்த பேர் வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. சந்தோஷம் தாங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுத்துப்பா, விசுவாசம் வந்து வெக்கப்பட்டு போறான்ப்பா, விசுவாசம் ஓடுறான்ப்பா. அப்போ அவனே அறிக்கை பண்றான், இவரு பிசாசு ஓடுறவர்னு மட்டுமா அறிக்கை பண்ற மாதிரி அந்த அதுதான் அந்த வார்த்தை. ஆமா இல்லைங்களா பிரதர்? ஆமா. ஆனா எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளும் வந்தது. ஒரு வாட்டி இப்படித்தான் நாங்கள் ஒரு வீட்டில் அங்கே அந்த நம்ம வாரதோறும் பண்ணிட்டு இருக்க அந்த ஊழியத்தில் வந்து ஒரு நாள் அந்த அம்மா ஒரு ஃபேமிலியில் வந்து ப்ரேயர்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஒரு சகோதரர் வந்து, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஊழியம் ஆரம்பம் பண்ணி ஒரு 3-6 மாதம் தான் ஆகுது, அவ்வளோ சரியாக தெரியாதுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போல்லாம் சொன்ன பாப்பா, எனக்கு தெரியாது ஜெபம்லாம் அந்த பிரதர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அண்ணன் நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்க கடவுள் நீங்கள் பண்ணுங்க. பிரதர் நான் இங்கிலீஷை தான் பண்ணுவேன், எந்த மொழியும் தான் என்ன ஐயா, கடவுள் எல்லா மொழிக்கும் அவர் தான் கடவுளாக இருக்காரு, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லும்போது ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்டுது, அவருடைய மனைவி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அவருடைய மனைவி கூப்பிட்டு இன்னத்துக்கு அதான் அந்த அம்மா வந்து அங்கே பேசிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அந்த அம்மா வந்து அங்கே யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் கொஞ்சம் வரீங்களா, உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். இதோ அந்த பிரதர் எனக்காக ஜெபிக்கிறாராம் அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி கிண்டலை சொன்னாங்க. என்னுடைய நோக்கெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு ஜெபம் சொல்லுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டேன். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம். ஆமே. அப்போ அந்த அம்மா வந்து பண்ணுங்க ஐயா, ஒன்னே இல்லைங்க ஐயா, 2 வார்த்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவ்வளோதான். நம்ம கீழே விழுந்து பிறன்றாங்க. ஒரு அற்புதம் ஆவியானவர் செஞ்சார். ஆவியான தொட்டதுனால அந்த அம்மா வந்து கீழே வந்து தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றார், கர்த்தர் பயன்படுத்தினாரு. ஹல்லேலூயா. இப்போ எந்தெந்த இடத்துல போய் நீங்க தொடர்ந்து ஊழியம் பண்றீங்களோ, வெளியே தூரமா போய் ஊழியம் பண்றீங்களா? கண்டிப்பா. இல்ல சில சபைகளை போய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறாரா? எவ்வளவு தூரம் எங்க போய் ஊழியம் பண்ணிட்டு வர்றீங்க? நான் அநேக இடத்துக்கு போயிருக்கேன். சொல்ல போனாக்கா மைசூர் பகுதியிலே நாங்கள் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் சிக்பலாப்பூரில் ஒரு சபையில் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போயிட்டு வந்தோம். அப்புறம் திருப்பத்தூர் தமிழ்நாட்டிலே அங்கே ஒரு பாஸ்டர் மூலிமா அவங்க சபையில் பேச வச்சுருக்காங்க. கோலாரில் ஒரு 2-3 வாட்டி போயிருக்கிறேன். அப்புறமா இங்கே அநேக சபைகள் இருக்குது, நம்ம வீட்டுங்கள்கிட்ட அநேக சபைகள் இருக்குது, அங்கெல்லாம் போயிருக்கிறோம். ஜாஸ்தி எனக்கு வந்து வீட்டுங்கள் தூரம் தான் நாங்கள் ஜபிக்க போகிறது. ஏன்னா அங்கே தான் பிரச்சனைகள் அதிகமாக அவங்க வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, வாங்க பிரதர் எங்கள் வீட்டுக்குன்னு. நாங்களாக போகிறதில்ல இங்கே ஐயா, முட்டி போட்டு ஜெபிக்கணும், அப்பா சொன்னாதான் நம்ம செய்யுது. கண்டிப்பாக அது வந்து ஆண்டவருக்காக வார்த்தைக்காக காத்திருக்கு. கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அநேக இடங்களுக்கு என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துலையும் தேவனாக இயேசு கிறிஸ்து நாம மட்டும் மகிமைப்பட வேண்டும், நாங்கள் அல்லங்க, எங்களால் எதுவும் செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்து நாமத்துல மட்டும் அது நடக்கும் என்று நாங்கள் உறுதியா சொல்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்தபடியாக நீங்க இப்போ உங்க ஃபேமிலியா வந்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்றீங்களா? உங்களுடைய மகன் அப்போ உங்க ஃபேமிலியா போய் சபையில போய் பயனுள்ளதா உங்க ஆண்டவர் மாற்றிருக்கிறாரா? உங்க சன்னுங்கள்லாம் என்ன பண்றாங்க? நல்ல கேளுங்க ஐயா. என்னுடைய பெரிய மகன் வந்து அவனுக்கு திருமணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவன் வந்து சபையிலே ஒரு மியூசிக் பிளேயராக இருக்கான், ட்ரம்ஸ் வாசிக்கிறான். நாலு நாள் போக போக அப்படியே அந்த சபையில் வந்து அவன் இங்கிலீஷ்
ஒரு ஆராதனை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் தமிழ் இருந்தது, அப்புறமா இங்கிலீஷ் ஆராதனை, அப்புறம் கன்னடா இருந்தது, அப்புறம் கன்னடா, இங்கிலீஷ், தமிழ், இது 3 ஆராதனை அந்த நடத்துகிறபடினால போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்க இங்கிலீஷ் ஆராதனையில் வந்து வர்ஷிப் ஆராதனை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்னுடைய மூத்த மகன் தான் அதை நடத்தி கொண்டு வராரு. அப்புறமா சில சமயத்தில் அவருடைய ஐயா ஊருக்கு எங்கன்னா போயிட்டாருனாக்கா, பாஸ்டர் ஊருக்கு போயிட்ட பிறகு ஒவ்வொரு நேரத்துலையும் அவர் பேச வைப்பாங்க. இது வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய மருமகள் சொல்லியிருக்காங்க, ஐயா பாப்பா இந்த வாரம் என்னுடைய நம்ம ரிச்சர்ட் தான் ஒரு மெசேஜுங்க. அப்போ ஆண்டவர் வந்து உங்க குடும்பத்தையே வந்து சன்னிகளெல்லாம் வந்து இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துறாரு இல்லைங்களா? ஆமாங்க. வர்ஷிப் லீடரா பண்ணி வச்சுக்க நல்ல ஒரு ட்ரம் பிளேயரு. கண்டிப்பாங்க. இல்லைங்களா? ஒரு நல்ல ட்ரம் பிளேயரு. பெரிய பெரிய சபையில போய் நல்ல ட்ரம், நிறைய சபைகளை பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சபையில போய் ஒரு ட்ரம் பிளேயரா அவர் வந்து இருந்திருக்காரு இல்லைங்களா? நடத்திருக்காரு. செகண்ட் வந்து அவர் ஒரு சண்டே கிளாஸ் கூட நடத்திருக்காரு. அந்த சபையில நடத்திருக்காரு. அந்த சபையில வந்து சண்டே கிளாஸ், அதாவது குறிப்பிட்ட சபையில ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்திருக்கிறாரு. ஆமாங்க இல்லைங்களா? ஒரு ட்ரம்மர், அந்த அதே சபையில ஒரு ட்ரம்மரா இருக்கிறாரு. கண்டிப்பா நல்லா பிளே பண்ணுவாரு ட்ரம், நல்ல ஒரு கரெக்டான ஒரு ட்ரம்மர் இல்லைங்களா? ஆமாங்க. ஒரு நல்ல மியூசிக். நம்ம வீட்டுல கூட ஒரு வாட்டி நம்ம ப்ரேயர் நடத்தும் போது, நீங்களும் ஐயா இருக்கும் போது கூட நடந்தது. ஆமா, நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா. சின்ன பையன் வந்து விசுவாசியா இருக்கிறாங்க ஐயா. அவன் ஜெபம் பண்றவர் தான், மற்றபடி அவன் அந்த அளவுக்கு அவர் வரல. ஆனால் அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். என்னுடைய மனைவி கூட இயேசு ஏற்றுக் கொண்டார்கள். அவர்களும் இன்றைக்கும் அவர் ஜெபத்தில் இருக்காங்க. சிஸ்டர் வந்து அப்போ அந்த காலத்துல வந்து நல்ல ஒரு சிங்கரா, ஒரு லீடரா இருந்தாங்களா? கண்டிப்பாக. இல்ல கொயர் டீம்ல என்ன? ஆமா, கேத்தலிக் சர்ச்சில் வந்து அவங்க ஒரு கொயர்ல இருந்தாங்க. நல்ல பாட்டுகளை பாடக்கூடிய தனிமை உள்ளவர்கள் இருந்தாலும் அவங்க கன்னட மொழியில தான் அவங்க பாடுவாங்க. இன்றைக்கும் நாங்கள் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது அவங்க என்னோட சேர்ந்து, இல்லை நான் அவங்களோட சேர்ந்து ஒரு ஆராதனை பண்ணும்போது 2-3 பாடல்களை அவர் பாடுவார்கள். பாடி நம் தேவனுக்கு மகிமை, அதாவது நேர்த்தியாய் பாடக்கூடியவங்க. அந்த டைமிங்கு இதெல்லாம் அழகுபடுத்தி ஆண்டவரை ஆராதனை பண்றதுக்கு சிஸ்டருக்கு ஒரு நல்ல கிருபை ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்போ பொதுவா சொல்லணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்து ரட்சித்து நீ குடும்பமே வந்து ஊழியம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? ஆவியானவர் தொட்டதுனால அவர் பெரிய சங்க வந்து இப்போ வர்ஷிப் லீடரு, நல்ல ஒரு ட்ரம்மரு, அதுவும் இல்லாம ஒரு நல்ல வர்ஷிப் லீடர் கூட இல்லைங்களா? இப்போ சின்ன பிரதரும் வந்து அப்படி ஊழியம் பண்றாரு, சிஸ்டரும் நல்லா பாடக்கூடியங்க. ஏன்னா நான் அவங்க குடும்பத்துக்கு அடிக்கடிக்க போவேன். நான் ப்ரேயருக்கு எனக்கு கூப்பிடுவார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரர் பிரகாஷ் அவர் ஆண்டவர் இன்னைக்கு வந்து பயன்படுத்தி அநேக இடத்துங்களை வந்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. நல்ல வரம் பெற்றவர். ஆனால் அவர் வெளியே வந்து அதிகமாக சொல்றதில்லை. ஆகவே அநேக கிருபைகளை ஆண்டவராகிய இயேசு அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவரால் வழி நடத்துகிற அருமையான ஒரு சகோதரன் நம்ம அதில் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சிகளை சொன்னதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி என்று சொல்கிறேன். ஆகவே வந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ரெகபோத் மினிஸ்ட்ரி மூலிமா அவருக்கு ஒரு நன்றியை நாங்கள் சொல்லி இவரை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் கற்றால் பயன்படுத்தும். இயேசு நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் உங்களை நாங்கள் வந்து மீண்டுமாய் இதை நிகழ்ச்சியை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். God bless you. Praise the Lord.